உங்களுக்குள் எவ்வுலக நிலை என்றெல்லாம் பிரிந்து கிடக்கிறதே, அதையெல்லாம் பற்றி நன்கு அறிந்தவராக ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் உள்ள ஆழம், எல்லைகள், அதற்குள் காணப்படும் கோளாறுகள் கூட, அதையெல்லாம் அறிந்தவராக இந்த பிரார்த்தனை அன்னை வழித்திருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே, பகவானே, நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை நாங்கள் எல்லோரும் சமர்ப்பிப்பது தகும். அந்த பிரார்த்தனையில் உன்னை வெளிப்பாடு கொள்ள வைக்க நாங்கள் என்ன செய்யக்கூடும்? அதற்கு பிறகு உனக்கு சேவை செய்த வண்ணம் இருக்க, அதாவது நமது தன்னொப்படைப்பு பரிபூர்ணமாக இருந்து வர நாங்கள் என்ன செய்யக்கூடும்? அதை நாங்களே தட்டு தடுமாறி கேட்டு அறியாமல் உன் சங்கல்பத்தில் என்ன இருக்கிறதோ அதை பற்றி உன்னிடமே கேட்டு தெரிந்து கொள்வது தகும். இந்த ஒரு எண்ண எழுச்சியை நான் உங்களுக்கு பிரார்த்தனையாக சமர்ப்பிக்கிறேன் என்று கூறுகிறார். அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடும் என்பதை பற்றி நீ உன் உள்ளத்தில் என்ன கருத்து வைத்திருக்கிறாய், அந்த முறைப்பாடுகள், அதை தெரிந்து கொள்வதற்காக நான் உன்னை பிரார்த்திக்கிறோம் என்று மாதிரி கூறுகிறார். ஒரு வரிசைக்குள் வரிசை இருக்கிறது, வட்டத்திற்குள் வட்டம் இருக்கிறது, படிக்கட்டுகள் காணப்படுகின்றன. இதை ஒவ்வொரு காலை வேளையிலும் நாங்கள் இவ்வாறு சிந்தனை செய்ய கடவோம் என்கிறார். ஏன் ஒவ்வொரு காலை வேளையிலும்? ஒரு முறை நேற்று பிரார்த்தனை செய்த பிறகு அதை தெரிவித்து கொண்டால் அது நீடிக்காதா? அதனுடைய தூய்மையோ முழுமையோ நீடிப்பது இல்லை. மனிதனுடைய உள்ளத்தில் உலகாயுதத்தில் மொத்துண்டு கிடந்து உயர்ந்த நிலையிலிருந்து திடீரென்று கார்ந்த நிலைக்கு சரிந்து விடக்கூடிய நிலைமையில் வாழும் மனிதன், அவன் தெரிந்து கொண்டதை தக்க வைத்துக் கொள்வதில்லை. அதற்கு பிறகல்வா அதன்படி நடப்பது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனை தொடங்கினால் நமக்கே ஒரு தூய்மை, அந்த பிரார்த்தனை வழியே தூய்மை ஏற்படுகிறது. இந்த பிரார்த்தனை வழியே நமது தாழ்மையான எண்ணங்கள் பஸ்மம் ஆகின்றன. அந்த இடத்தில் புதிய இறைவனுடைய ஒளி குடிகொள்கிறது, இறைவனது ஆற்றல் குடிகொள்கிறது, இறைவனுடைய ஆனந்தம் குடிகொள்கிறது என்ற கருத்தை தெரிவிக்கிறார். ஒரு பக்க பிரார்த்தனை. Every morning may our thought rise fervently towards thee. ஒவ்வொரு காலை வேளையிலும் எங்களுடைய எண்ணம் உருக்கமாக, ஆர்வம் நிறைந்ததாக உன்னை நோக்கி எழக்கடவுது. இதற்காக என்ன நோக்கம்? ஆஸ்கிங் தி ஹவு வி கேன் மேனிஃபெஸ்ட். உன்னை இங்கே வெளிப்பாடு கொள்ள வைப்பது எங்களாம். அன்னைக்கு இங்கே வாழ்க்கை தெய்வீகமாக மாற வேண்டும் என்பது அரவிந்தரை சந்தித்த பிறகுதான் தெரிய வந்ததென்றாலும் தெளிவாக, அது இன்டெகிரல் யோகாவில் அம்சம் என்று தெரிந்தாலும், அவர் பிரான்சில் இருந்த காலத்திலேயே உலகத்தில் பல இறை சக்திகள் மேல் தளங்களில் இருந்து வருபவை இங்கே உலகத்தை உய்விக்க, அதன் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்க இங்கே வெளிப்படுவது தேவை, அதற்காக நாம் உழைப்பது தேவை என்றெல்லாம் கூறியிருந்தார். அதை நினைவுபடுத்துவர் போல், அதை நினைத்து கொண்டவர் போல், how we can manifest, இதை ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறார். நான் உன்னை வெளிப்பாடு கொள்ள வைத்தால் மட்டும் போதாது, அதற்கு வழிபாடும் நாங்கள் செய்ய வேண்டும். எதற்கு வெளிப்பாடு கொள்ள வைத்ததோ
அந்த மகாசக்திக்கு நாம் தினந்தோறும் நிவேதனம், பூஜை புனஸ்காரம், அர்ப்பணிப்பு, அர்ச்சனை எல்லாம் ஒரு அர்ப்பணிப்பது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு என்ன காரணம்? ஏன் இந்த ஒரு தினம் பிரார்த்தனை தேவைப்படுகிறது? அதை நாம் பார்த்தது போல் அன்னை தன் சொற்களில் என்ன கூறுகிறார் என்றால், at every moment in the manifold choices which we can make, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு நாளின் பகுதிகளில், ஏன் ஒவ்வொரு சிறு பகுதிகளிலும், சாவித்திரியில் பார்த்தால் புக் கேண்டோ, இந்த கேண்டோக்கில் புக்கில் பல கேண்டோக்கள், ஒவ்வொரு கேண்டோக்கிலும் பல பகுதிகள். அந்த பல பகுதிகள் எப்படி பிரிக்கும் என்றால், ஒரு நீண்ட பேசேஜ் அந்த கடைசி வரைக்கும் அடுத்த தொடக்கத்தில் அடுத்த வரைக்கும் இடையே ஒரு பேரா ஆரம்பிப்பது போல் இடைவெளி இருக்கும். அந்த ஒரு இடைவெளி நிறைந்த பகுதிகள் நிறைந்ததாக ஒவ்வொரு கேண்டோகம் இருக்கும். இந்த இடைவெளிக்குள் அமைந்த வரிகளை செக்ஷன் என்று சர்தாவான் குறிப்பிடுவார். இவ்வாறு ஒவ்வொரு கேண்டோவிலும் பல செக்ஷன்கள் காணப்படுகின்றன. வரிகளின் எண்ணிக்கை மாறாது. விவரங்களை கூறும் பொழுது செக்ஷன், அடுத்த செக்ஷன், வரி 116 தொடக்கம் 365 என்று கூறுவார். 366 428 இன்னொரு செக்ஷன் ஆகிருக்கும். இப்படி அதுபோல் அண்ணா இங்கே கூறுகிறார், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல என்ன செய்வது என்பதை, அதற்காக பல முறைகள், இதுவா அதுவா, இதை விடுவதா அதை தேர்ந்தெடுப்பதா, இல்லை ரெண்டையுமே விட்டு விடுவதா, ரெண்டையுமே தேர்ந்தெடுத்து குழப்பம் அடைவதா, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் எழுகின்றன. கல்யாண சாப்பாட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக பண்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் போட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் ஒரே கலவையாக, வித்தியாசம் இருக்க வேண்டாம் என்று ரமண பகவான் செய்து போல் நம்மால் உட்கொள்ள முடியுமா? அதாவது தனி செவ்வையை உணர்வதற்கு தனித்தனியே மெல்ல மெல்ல தனி கொள்ள வேண்டும். பாயசம் வந்தால் இன்னொரு அப்பளம் தேவைப்படும், அல்லது வடை தேவைப்படும், அல்லது ஒரு குழம்பு ரசத்தோட பச்சடி தேவைப்படலாம். இப்படி at every moment in the manifold choices which we can make and which despite their apparent insignificance, ஒரு மனிதனுக்கு முன் இந்த ஒரு இதா அதா என்கிற டியூவாலிட்டி அதற்கு ஒன்றும் பெரிய ஒரு முக்கியத்துவமோ ஒரு தரமோ கிடையாது. they are all ordinary and insignificant, பொருட்டே இல்லாதவை. இருந்தாலும் அதற்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் அதை வந்து அடைந்து விடுகிறது. முக்கியத்தை அது உடைத்தாய் இருக்கிறது. ஏன்? அந்த ஒரு சாய்ஸ் வழியே நாம் எந்த செயலை மேற்கொள்கிறோமோ, their apparent significance are always of great importance, since according to our decision we become subject to one category of determinism or another. அதாவது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமது உணர்வு நிலையில் என்ன வீச்சு, அது தாமச வீச்சா, ராஜச வீச்சா, சத்துவமான வீச்சா என்பதை பொருந்தி நமது செயல்பாடு அமைகிறது. சுற்றுப்புறத்தின் தாக்கல் வழியே நமது செயல்களும் தாக்கப்பட்டு அதனுடைய சுற்றுப்புறத்தையே வெளிப்படுத்துவையாக நம்ம செயல்களும் அமைந்து விடுகின்றன.
ஆனால் நமக்கு என்ன தேவை? ஒவ்வொரு கணமும் நாம் செயல்படுவது, நீ உள்ளத்தில் உன்னுடைய திருப்பணி இங்கே நிறைவேறுவதற்கு என்ன விரும்புகிறாயோ அதன்படி நடப்பதல்லவா தேவை. At every moment, our attitude be such that thy divine will may determine our choice. இதற்காகத்தான் பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த பிரார்த்தனை என்றால், இப்படிப்பட்ட உலகாயுத சூழ்நிலையில் வாழும் பொழுதோ உன்னுடைய வெளிப்பாட்டுக்காக உனக்கே சேவை செய்வதற்காக நீ உன்னுடைய திருவள்ளம் அது எங்களை தேர்ந்தெடுக்க வைக்க உந்த கடவுது. அது எங்களை முன் தள்ளி அந்த பாதையிலிருந்து பின்னுக்கு இழுத்து விலக்கி வேறொரு பாதையில் முன் தள்ள கடவுது. அல்லது இந்த பாதையில் சீக்கிரமாக முன்னேற மேலும் முந்த கடவுது என்கிற ஒரு பிரார்த்தனை வைப்பது அவசியமாகிறது. அதனால் எங்களுக்கு என்ன பெரிய பலன்? இட் இஸ் thou who directs our entire life. ஒவ்வொரு நாளும் இப்படி நாட்கணக்காக இப்படி செய்து கொண்டால் என்ன நிலை? தொடர்ச்சியாக அவனே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இறுதி வரை இந்த சாவித்திரிக்கு அஸ்வபதி அளித்த ஆசீர்வாதம், 1/4 shall be your leader and your guide. சத்தியவானை சந்தித்து அந்த சத்தியவானை சந்தித்த பிறகு திரும்பி வந்து தந்தையிடம் கூறி, அந்த சமயம் நாரதர் இருந்து நாரதர் உண்மையை உடைத்து போட, அப்பொழுதும் அவள் மனம் கலங்காமல் நான் தேர்வு செய்து விட்டேன், ஒரு தினம் தேர்வு செய்து விட்ட பிறகு இன்னொரு தேர்வு என்பது கிடையாது. ஒரு பசுவை தானம் செய்த பிறகு அதே பசுவை இன்னொருவருக்கு தானம் செய்வதா? ஒரு மென்னை ஒருவருக்கு பாணிகிரகணம் செய்து கொடுத்த பிறகு அவளையே இன்னொருக்கு பாலிங் சேக்கடம் செய்து கொடுக்க முடியுமா என்றெல்லாம் நிலைமை ஏற்படுகிறது என்று சாவித்திரியில் நிலைமையை பார்க்கிறோம். According to the consciousness in which we are, when taking a decision, எந்த உணர்வு நிலையினால் நாம் பற்றப்பட்டு அதனுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு பொறியில் சிக்கிக்கொண்ட பிராணி போல் இருந்து வெளிவிடுவித்துக் கொள்ள முடியாமல் அந்த பொறியில் சிக்கிக்கொண்ட நிலையிலேயே நாம் செயல்படுகிறோமே, அப்பொழுது நாம் we become அந்த பொறியில் சிக்கிக்கொண்ட நிலைமையின் காரணமாக ஏற்பட்ட துன்பம், கவலை, அச்சம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு உணர்வு நிலையில் படுகிறது. நமக்கு தொடக்கத்தில் ஒரு சமர்ப்பண உணர்வு நிலை இருந்தாலும் நாம் பொறியில் சிக்கிக்கொண்ட நிலையில் செயல்படுவதால் அதனுடைய பாதிப்பினால் பீடிக்கப்படுவதெல்லாம் அப்படி பீடிக்கப்பட்டவர்களாக நாம் செயல்படுகிறோம். We become, according to the consciousness in which we are taking a decision, we become subject to the determinants of the order of realities in which we are conscious. எந்த மெய்மைகள் என்று நாம் கருதுவதை, நமக்கு அந்த மெய்மை பொறியில் சிக்கிக் கொண்டோம் என்ற மெய்மை, அது தவிர்க்க முடியாது, இஸ் a ரியாலிட்டி. அந்த மெய்மையில் சிக்கிக் கொண்டவர்களாகத்தான் நாம் செய்ய முடிகிறோம். ஆகையால் விளைவுகள் அன்ஃபோர்சீன், எதிர்பாராத விதமாக ஏற்படுபவையாக இருக்கின்றன. அண்ட் ட்ரபிள்சம், தொந்தரவளிப்பவையாக இருக்கின்றன. that are contradictory to
ஜெனரல் ஓரியன்டேஷன் ஆஃப் ஒன்ஸ் லைஃப், நம்முடைய வாழ்க்கை எந்த திக்கில் போக வேண்டுமோ அந்த திக்கில் போகாமல் அந்த திக்குக்கு எதிரான நிலையில் நம்மை நம்முன் வரவழைக்கிறது. அண்ட் தே ஃபார்ம் அப்டக்கல்ஸ், அவை தடையாக உறுதி கொண்டு குறுக்கு செவர் போல் வேலிகள் போல் எழும்புகின்றன. which are sometimes terrible to overcome later. அதை கடப்பது என்பதோ தகர்த்து விலக்குவது என்பதோ மிகவும் கடினமான காரணமாக இருக்கிறது. Therefore, O Lord, Divine Master of Love, பிரபு, அன்பின் அரசனே, we want to be identified with thy supreme law. நாங்கள் உன்னுடைய தெய்வீக சட்டத்தினுடன் தொடர்பு கொண்டவர்களாக, அதனுடன் ஐக்கியமடைந்தவர்களாக மட்டுமே இருக்க விரும்புகிறோம். சாவித்திரியில் 626ஆம் பக்கத்தில் சாவித்திரி 17வது தடவை மரண தேவதையிடம் பதில் அளிக்கிறார். தேவதையே, thou hast used words to shut out the light. அந்த மாதிரி தெளிவும் உறுதியாகவும் நம்மால் சொல்ல முடியாத நிலையில் நாம் பிற சூழல் காரணமாக சிக்கிக் கொள்கிறோம் என்கிறார் இந்த பிரார்த்தனையில் அன்னை. அங்கே சாவித்திரி தொடர்ந்து கூறுவாள், அப்படி சிக்கிக் கொண்டாலும் மனத்தளர்ச்சியடைந்து ஓய்ந்து போக வேண்டாம். ஏன்? லைட் இஸ் தேர். Yet light is there. ஒளி இருக்கிறது. It stands at nature's doors. எப்படி 29ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1956ஆம் வருடம் பகவான் சூக்ஷ்ம உலகத்தில் வாழ்ந்த வண்ணம் அந்த அதிவனத்தை உலகத்திற்கு இறங்குவதற்கு அந்த விளிம்பு வரை கொணர்ந்து நிறுத்திவிட்டு அன்னைக்கு புரியும்படி ஆங்கிலத்தில் த டைம் ஹஸ் கம் என்று கூறினாரோ, அன்னைக்கு மட்டும் கேட்கும்படி, உடனே அன்னை மிகுந்து பரபரப்புடன் தன்னுடைய உருவத்தை பிரம்மாண்டமாக்கி கொண்டு கையில் ஒரு அந்த பிரம்மாண்டத்திற்கு ஏற்ற சுத்தியை பற்றியவளாக அந்த ஒரு எது தடுப்பு சுவராக புன்வைந்த சுவராக காணப்பட்டதோ அதை தகர்த்தெறிந்தார். அப்படிப்பட்ட இட் ஸ்டாண்ட்ஸ் அட் நேச்சர்ஸ் டோர். இட் ஹோல்ட்ஸ் அ டார்ச். அது அந்த புறம் இருந்து நடுவழி பள்ளத்தில் ஒரு பலகாய் போட்டிருக்கிறது. எல்லா இடங்களும் பலகாய் மூடப்படவில்லை, குறுகிய பலகை. அந்த பலகையில் மீது அடி அடியா எடுத்து வைத்து இந்த கரைக்கு வாருங்கள், அதை காண்பதற்கு உறுதியாக அலைப்புறாமல் ஒரு டார்ச்சை பிடித்து கொண்டிருக்கிறது அந்த இயற்கை. இயற்கை அல்ல, இயற்கை இருளை ஏற்படுத்தியது. அந்த இயற்கைக்கு மீறியும் அங்கே வந்த நிலை இறைவனுடைய ஒளி. இட் வெயிட்ஸ் டு பி கிண்டில்ட். அந்த ஒளி நமக்கு பாதை காண்பதற்கு மட்டும் வரவில்லை. இந்த பக்கத்திலிருந்து பாதையை அந்த இடைவெளி உள்ள ஒரு பள்ளம், இந்த பள்ளத்தாக்கை கடந்த அக்கறைக்கு மேல்புறத்து வேறு புறத்திற்கு மேட்டிற்கு வந்த பிறகு நமது உள்ளத்திலும் அந்த தெய்வீக ஒளியை ஏற்றி வைப்பதற்கு அது காத்திருக்கிறது. அதையும் தன் பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் அ ஸ்டார், தெய்வீக நட்சத்திரம், லைட்டிங் அண்ட் எக்ளூரன்சி. எப்படி ஒரு நட்சத்திரம் ஒரு இரவு நேரத்தில் எல்லாம் கருமையாக தென்படும், இந்த கருநீல கடல் மேலும் கருமையாக தென்படுகிறது, எங்கும் கருமை. அந்த நட்சத்திரம் அந்த மாலுமிக்கு ஒளியை காண்பித்து, நீ இங்கே இந்த கடல் இப்படி இருக்கிறது, எல்லா பக்கமும் கடல் என்று தெரியப்படுத்தி அவனை துருவ நட்சத்திரத்தை பார்க்க வைக்குமோ, அதோ அந்த ஒரு தெற்கு புறமாக தென்படுகிறது துருவ நட்சத்திரம். அதை பார்த்தால் அது இருக்கும் திக்கு தென்பென்கின்றும் நீ எந்த திக்கில் கப்பல் சென்று கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வாய் என்று கூறுவது போல்
அதை அப்படி செய்து மனத்தை இப்படியெல்லாம் வேகமாக செயல்பட வைத்து இட் இஸ் a ஷைனிங் வாரியர் இன் த மைண்ட். கவச்சம் பூண்டு வாளேந்தி போர் முனையில் இறங்கிய மகாவீரனை போல் அது செயல்படுகிறது என்று கூறுகிறார். தன்னுடைய பிரார்த்தனையை கூறினார், பிரார்த்தனையின் அவசியத்தை கூறினார். சுற்றுச்சூழல் மனிதன் சிக்கிக் கொண்டிருக்கிறான், அது சிக்கிக் கொண்டிருக்கிறவனாக செயல்படுகிறான். அந்த செயல்படும் விளைவுகள் மிகவும் தொந்தரவளிப்பவையாகவும் அந்த தடைகள் மீற முடியாது இறுகி போகவையாக மாறிவிடுகின்றன என்றும் கூறினார். அதற்காக பிரார்த்தனை செய்து உன் உள்ளத்தில் நீ எங்களுக்காக என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதன்படி நாங்கள் நடக்க கடவோம், அப்படி வழிகாட்டியாக இரு என்றும் வேண்டினார். இப்படியெல்லாம் வேண்டிவிட்டு அந்த ஒரு ஒளி, இந்த வரிகள் கூடாவிட்டாலும் இந்த பிரார்த்தனைக்கும் அந்த சாவித்திரி வரிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதால் நாம் அந்த சாவித்திரி வரிகளை படித்தோம். படித்துவிட்டு அப்படிப்பட்ட முடிவை we want to be conscious of thee alone, to be identified with the supreme law. உன்னுடைய தெய்வீக சட்டத்தின்படி நடப்பதாகவே எங்களுடைய லட்சியம். ஒவ்வொரு முறை நாங்கள் முடிவெடுக்கும் போது அப்படி நாங்கள் முடிவெடுக்க கடவோம். Each time we choose so that it may be thy will which moves. எங்களை முன்னுக்கு ஓட்டுவது இந்த ஆட்டு மந்தை பின்புறத்தில் இருந்தாலும் ஆட்டு மந்தைக்கு முன்புறம் முதல் ஆடு வரை அவன் ஓட்டுவான், அப்படி ஓட்டுகிறான். moves us and that our life thus be integrally effectively consecrated to thee. என்ன நோக்கம்? அறியாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய அம்சங்கள், மனோமய பிராணமய சரீரமய பகுதிகள் அனைத்தும் முழுமையாக ஒருமித்த நிலையில் ஒன்றிணைந்தவையாக உனக்கு அர்ப்பணம் ஆவது, கான்சக்ரேட்டட் என்று கூறுகிறார். கூறிவிட்டு இறுதியாக ஒரு நல்ல வார்த்தையை கூறினோம், நல்ல எண்ணத்தை கூறினோம், நல்ல பிரார்த்தனையை கூறினோம் என்பதற்கு நன்றி கூறும் வரையில் அதையெல்லாம் நமக்கு செய்ய வைத்ததும் இறைவன் தானே. ஆகையால் அதற்காக இறைவனுடைய ஒளிக்கு ஒரு நன்றி, இறைவனுடைய அறிவு நமக்கு அளித்தானே அதற்கு நன்றி, இறைவனுடைய சங்கல்பத்தை எங்களை தெரிய வைத்துக் கொண்டான் அதற்கு நன்றி என்று கூறுவராக in thy light we shall see. ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை. ஒரு வரி அதுவே பிரார்த்தனை இருக்க வல்லது. in thee, for thee, by thee we shall live என்கிற மந்திர வரிகளை 19ஆம் தேதி மார்ச் மாதம் கூறியதே நமக்கு தெரிந்ததே. அதே போல் இந்த பிரார்த்தனையிலும் ஒரு மந்திர வரியை கூறுகிறார். in thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize. நாங்கள் உன்னுடைய ஒளியின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் காண தலைப்படுவோமாக. நீ வழங்கி அருளிய ஞான செல்வத்தின் வழியே அறிய வேண்டியதை அறிய முற்படுவோமாக. ஒரு சங்கல்பம் வழிகாட்ட சாதிக்க வேண்டியதை சாதிப்போமாக, பெற வேண்டிய சித்தியை பெறுவோமாக என்று முடிக்கிறார். இந்த மந்திர வரிகள் in the light we see, in thy knowledge we shall know, in thy will we shall realize என்பது அன்னையின் அருளிய மந்திரங்களில் அந்த நூலில் அக்டோபர் 1ஆம் தேதிக்கான மந்திரமாக அமைந்திருக்கிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி இந்த ஆச்சரியமான பிரார்த்தனை அதை
ஒட்டுமொத்தமாக ஒரே வீச்சில் வாசித்து தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு காலை பொழுதிலும் எழ வேண்டிய பிரார்த்தனை. அதான் இதனுடைய டைட்டில். ஒவ்வொரு காலை பொழுதிலும் எமது சிந்தனை தளத்தில் உன்னை வெளிப்பாடு கொள்ள வைக்க, சிறந்த முறையில் உனக்கு சேவை செய்தவாறு இருக்க, உன் கருத்தை பற்றி உன்னையே கேட்போம் என ஒரு உருக்கமான மனமரார்ந்த பிரார்த்தனை எழக்கடவது. எமது சிந்தனை தளத்தில் இது எழக்கடவது. வாழ்வு நிலையில் ஒவ்வொரு கணமும் பாதையில் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் நிர்பந்தம் ஏற்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் அது ஒரு காமன். அவ்வாறு தேர்வு செய்ய சுதந்திரமும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. We got the independence. தேர்வும் பின்னணியும் வெளிப்பார்வைக்கு ஒரு பொருட்டே இல்லாதவையாக அப்படி இருக்கலாம், அப்படி நமக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் அவை ஒவ்வொன்றுமே மிகுந்த முக்கியத்துவம் படைத்தவை. ஏனெனில் அந்த தேர்வு உயர் நிலையிலிருந்து வேறுபட்ட புலன்களின் முக்குணங்களின் பிராணமய செயல்படுவை பிராணமயமாக அந்த தேர்வு உயர் நிலையிலிருந்து வேறுபட்ட புலன்களின் முக்குணங்களின் பிராணமயமாக செயல்படுபவை. எப்படி இல்லாம அது உள்ளுக்குள் அதனுடைய வேகம் எப்படி ஏற்படுகிறது? அந்த ஒரு வேறுபட்டதால் ஏற்படுவது. புலன்களுடைய வேகத்தினால் முக்குணங்கள் வேகத்தினால் ஏற்படுகிறது. அந்த புலன்களும் முக்குணங்களும் சத்துவகுணமாக செயல்படாமல் ராஜசமாக செயல்பட்டு பிராணமயமாக செயல்படுகின்றன அவசரமாக. விதி என்னும் சக்தி அந்த நிலையை பயன்படுத்தி எந்த எந்த லௌகீக விளைவுகளை எந்த வரிசையாக உண்டாக்க கூடுமோ அவைகளில் நாங்கள் பிணைக்கப்படுகிறோம். செய்வது நாம் அந்த தவறுக்காக காத்திருக்கும் அந்த விதி என்னும் சக்தி தவறு நிகழ்ந்த உடனே ஏதோ ரொம்ப அவசரமாக எந்த விளைவுகள் ஏற்பட வேண்டுமோ அதற்குள் நம்மை ஆழ்த்தி விடுகின்றன. ஆகையால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உன் தெய்வீகமும் திருவுள்ளமுமே நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவை தேர்ந்தெடுத்து எமக்கை கழிக்க கடவது என்பது எமது பிரார்த்தனையாகும். அந்த வகையில் எங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக உடனிருந்து வழிகாட்டியாக இருப்பது நீயே ஆவாய். எமது உணர்வுள்ள எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இல்லாததால், உயர்வும் தாழ்வும் கலப்படமாக இருப்பதால், அந்த உணர்வு நிலையில் செய்யப்படும் செயல்களுக்கு ஏற்ப விளைவுகள் தாறுமாறாகவும் எதிர்பாராத வகையிலும் தொல்லை அழைப்பியாகவும் அமைந்து எங்களுடைய வாழ்க்கையின் போக்குக்கு எதிர்மாறான நிலையை பிற்காலத்திலும் மீள முடியாத அளவுக்கு பயங்கரமான இடையூறுகளை உண்டாக்குகின்றன. ஆகையால் பிரபு, அன்பின் திருவுருவாக உள்ளவனே, நாங்கள் எமது உணர்வு நிலையில் உன்னை மட்டுமே நிறுத்தி கொண்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். உமது தெய்வீக விதிமுறைகளை ஏற்று பின்பற்றுபவர்களாகவே நாங்கள் ஒவ்வொரு முடிவையும் தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம். இவ்வாறு செயல்படுங்கால் உனது திவ்ய சங்கல்பமே முன்னின்று எங்களை இட்டு செல்வதாகிறது. எமது ஜீவனும் அதன் பகுதிகளும் வாழ்வு நிலைகள் எல்லாமே சம்பூர்ணமாகவும் பலனளிக்கும் வகையிலும் உனக்கு அளிக்கப்பட்டவையாகின்றன. ஐயனே, உமது ஒளியில் எல்லாவற்றையும் காண தலைப்படுவோமாக. நீ வழங்கிய ஞான செல்வத்தின் வழியை அறிய வேண்டியதை அறிய முற்படுவோமாக. ஒரு சங்கல்பம் மட்டும் வழிகாட்ட சாதிக்க வேண்டிய சாதித்து பெற வேண்டிய சித்தியை பெறுவோமாக என்று கூறி, இந்த ஒரு பிரான்சில் இருந்த காலத்திலேயே பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு எழுதப்பட்ட பிரார்த்தனையொத்த பிரார்த்தனையை அன்னை எழுதி முடிக்கிறார். இனி உங்களுக்கான நேரம்.
தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப எக்ஸலண்ட் பிரார்த்தனை நீங்களும் சொன்னீங்க. பகவானை பார்த்ததுக்கு அப்புறமா உள்ள அந்த லெவலுக்கே மதர் பிரான்ஸ்ல இருந்தே எழுதினாங்க அப்படின்னு. நீங்க முன்னாலேயும் சில டைம் சொல்லியிருக்கீங்க, 5 வயதில் இருந்தே பகவானும் அதை நிறைய சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். 5 வயது இருக்கும்போது காலத்திலிருந்தே அன்னையாருக்கு ஒரு ஹை கான்சியஸ்னஸ் அவரை சுத்தி அவரோட எப்பவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இங்க ரொம்ப ஆப்வியஸ், வெரி மச் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப். ரொம்ப அருமையா எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் மே சி த டிவைன் இன் ஆல் திங்ஸுக்கு எக்ஸ்பான்ஷன் இந்த கடைசி 3 லைன் ரொம்ப, நீங்க எப்பவும் மே சி த டிவைன் இன் ஆல் திங்ஸ் ஓப்பன் மை ஹார்ட் அது சொல்லும் பொழுது எனக்கு தோணுச்சு, இதோ இந்த 3 லைனையும் நம்ம தினமும் 100 தடவை திரும்ப சொல்லணும்னு. In thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize. நமக்கு இதை விட என்ன வேணும்? என்னன்னா, நம்ம பார்க்கறது நல்லதா பார்ப்போமா, அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா, அறிவு நல்லதா வருமா, இதுக்கு மேல we will have the realization. மதருடைய வார்த்தைகளினுடைய ஆழம், அதோடைய அகலம், அதோடைய வாஸ்ட்னஸ் ரொம்ப அப்சல்யூட்லி கிரேட். பகவான் சூப்பர் மைண்டுக்கு சொல்ற எல்லாம் இந்த ஒரு 2 லைன்லயே இருக்கும் போல இருக்கு. இட் இஸ் சுப்ரீம் ட்ரூத், இட் இஸ் ஹார்மோனியஸ் அண்ட் இட் இஸ் வாஸ்ட். அதானே சொல்றாரு இல்லையா? சத்தியம் ரிதம் பிரிகத். அப்படி ரொம்ப எக்ஸலண்டான ஒரு 3 லைன். இது வந்து இந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வேகு மெமரியில தான் இருந்தோம். இதை இப்ப முழு பரிமாணத்துல பார்க்கும் பொழுது இட் டாக்ஸ் எ லாட். நம்ம பல முறை எவ்வளவோ கொஞ்சம் விளக்கங்கள் கேட்டாலுமே அதுக்கு மேல மேல தேடிட்டு போற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆழமான சொற்கோவைகள். அந்த ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு மார்னிங்ல நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் மதர் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அருமையா உதார்கிட்ட எல்லாம் அவங்க சொன்னாங்க, பின்னாட்கள்னு வரும், நீ மார்னிங் எழுந்தது என்ன செஞ்ச, அதை ஆஃபர் பண்ண, அதுக்கடுத்து என்ன செஞ்ச, அதை ஆஃபர் பண்ண, அப்ப டிட் யூ திங்க் ஆஃப் மீ, இப்படி எல்லாம் அவங்க ஒரு சம்பாஷணை நடத்தினதுடைய பெரிய சம்மரி இங்க இருக்கு. ஞான ரகசியம்னு இதுக்கும் ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு அழகானது. அப்புறம் அட் எவ்ரி மோமெண்ட் நம்மளுடைய the choices that we have and the decisions we make, இது வந்து ஏதோ எங்களுக்கு ஒரு ஐ திங்க் 3 or 4 times திரும்ப திரும்ப நாங்க அதை நேத்துல இருந்து கேட்டு இருக்கோம். புக் ஆஃப் ஃபேட்ல நாரத் அவர் பேசுற அந்த விஷயங்கள்லாம் வந்து நேத்து புவன சுந்தரி அம்மாவோட கிளாஸ் அந்த டைம்ல வந்தது. அப்பவும் இதுக்கெல்லாம் கிட்டக்க இருந்தது மேட்டர். அதாவது வி பீப்புள், நம்மளுடைய டிட்டர்மினேஷன்ஸ் இன் சோ மெனி அகேஷன்ஸ், நம்மளுடைய ஃப்ரீ வில் இன் சோ மெனி அகேஷன்ஸ், அது இட் ஷுட் பி பியூர் இனஃப், குட் இனஃப் ஃபார் தி கரெக்ட் திங்ஸ் டு ஹேப்பன். அப்புறம் பார்த்தா தனலட்சுமி அம்மாவுடைய கிளாஸ்லயும் இதே டிஸ்கஷன் வந்தது. ஃப்ரீ வில் என்ன, ஃபெய்த் என்ன, அப்புறம் இந்த ஃப்ரீ வில்ல விட ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம்ங்கிறது என்ன, இப்படியெல்லாம் 4-5 ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பிரிட்னெல்லாம் பகவான் சொல்றாருல, அதெல்லாமே நாங்க கேட்டு இருந்தோம். அதுக்கும் தாண்டி சிந்தசிஸ்லயும் ஒரு வேர்டு வந்தது, இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு. அப்ப நாங்க நினைச்சோம் பகவானுக்கு கிடைச்சதெல்லாம் தான் இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷன், அதெல்லாம் ஒண்ணும் நமக்கெல்லாம் அவ்வளவு ரொம்ப கிடைக்காது. பகவான் வந்து ஐசிஎஸ் வேண்டாம், நான் வந்து என்னுடைய மதர்லேண்ட் அதனுடைய ஃப்ரீடத்துக்கு எதிரற்ற, எதிரில்லாத, எதிர்நிலைமைக்குரிய விஷயங்களுக்கு நான் போக மாட்டேன், அதுக்கு ஆதரவான ஸ்டாண்டை தான் நான் எடுக்க முடியும் அப்படின்லாம் பண்றதெல்லாம் இன்ட்யூட்டிவ் டிட்டர்மினேஷனா இருக்கலாம் பகவானோட, இல்லையா? இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. த வாய்ஸ் ஆஃப் த டிவைன் அவர்கிட்ட அப்பப்ப கைட் பண்ணிருக்கு. இப்படி இந்த டிட்டர்மினேஷனுடைய அதோடைய வேற வேற ஆஸ்பெக்ட்ஸ் எங்களுக்கு ஒவ்வொரு சமயம் வந்தது. இங்க பார்த்தா நம்ம பிரேயர்லயும் மதர் அதை போட்டு நீங்க சொன்னபடி சுத்தியால உடைச்ச மாதிரி உடைச்சு தீர்த்துட்டாங்க. பியூட்டிஃபுல்லி இட் ஹஸ் கம். அதனால நம்ம என்ன செய்யறோம், எங்க போறோம், நம்ம அட் எவ்ரி மூமெண்ட் மே அவர் ஆட்டிடியூட் பி சச் தட்
Thy divine will may determine our choice, and thus it may be thou who directest our entire life. இந்த 2 லைனை நான் அப்படியே ஆழத்துக்கு போயிட்டேன்னா ஐ வில் பி தாட்லெஸ். ஐ வில் பி த காட்ஸ் ஹூ வாக் இன் ஹெவன். அவர் பகவான் ஒரு இடத்துல சொல்வாரு, எ லிட்டில் லோவர் than the gods. அது மாதிரி அந்த சத்தியத்தினுடைய சுப்ரீம் ட்ரூத்தினுடைய எக்ஸாக்ட் கவுண்டர். அப்படியே அது என்னன்னு முதல்ல நீங்க சொல்லிட்டாங்க. ஸோ கிரேட் சார். ரொம்ப அருமையான சிந்தனைகள், ரொம்ப அழகான ஒரு ப்ரேயர். நம்ம எப்பவும் அதோடைய இந்த லைன்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அது முழுமையா அதோட ஃபுல் கான்சிக்வன்ஸ்ல படிக்கும்போது இன்னும் தே அப்பியர் வெரி வெரி ரிச் அண்ட் இன்டென்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார்.